ஃபர்ஸ்ட் வந்து உங்க பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் அவசியம். இதை நீங்க எப்போ நல்லா பண்றீங்களோ அதுக்கப்புறம் தான் பிராக்டிஸ் வரணும். இவங்க அழகா எத்தனை இப்ப ஹைட்ராலிக்ஸ் வந்துச்சு, ஹைட்ராலிக்ஸ்ல பண்ணுவாங்க. ஆனா என்னதான் ஹைட்ராலிக் பண்ணாலும் அதுக்கப்புறம் மேனுவல்ல ஒரு பார்பல்ல வந்து 10 கிலோ கூட ஸ்டேடியா தூக்க மாட்டாங்க. ஒரு சைடு இப்படி இறங்கும், ஒரு சைடு இப்படி இறங்கும். நிறைய பேரை பார்த்துருக்கு. அந்த அப்ப இல்ல நான் கேட்டுறேன், என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வெறும் ராடு தானே மிஸ்டர் வேர்ல்டுங்க. வெயிட் அதிகமா போடுங்க. நீ முதல்ல இதை தூக்குங்க, அப்புறம் வெயிட் போடுங்க. இன்னும் ஒரு மிஸ்டர் வேர்ல்டுக்கு எவ்வளவு பெரிய சோதனை. இறங்க போடுங்க. அதை போட்டுதான் இருக்கேன். எங்க கார் ஓட்டுங்க தெரியல. எத்தனை 100 150? ஏஞ்சி வெளில வரவே மாட்டீங்க. 100 150? 1000 கூட போடுவீங்க. 1000 தானே, அசால்ட்டா போடலாம் இல்லையா? மலையை தூக்கின்னு இருக்கா நீதான் புதுசு புதுசா எனக்கு சொல்லி தர. என்ன சொல்றீங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்படிலாம் பண்ணா இது ஷோல்டர் இன்ஜுரி ஆயிடும். ஐயோ, இந்த ரியல் டெட் இன்ஜுரி ஆயிடும். எல்லாமே என்ன சொல்றீங்க? தம்பல் எடு ஃபர்ஸ்ட். என் கையில பெருசா இருக்கு, அவர் கையில கோழி குண்டு மாதிரி இருக்கு. இப்படி இப்படி இப்படிலாம் ஆடக்கூடாது. இருக்கா ஓகேவா? நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் ஸ்லோவா. அதே மாதிரி இப்படி எல்லாம் ஆடுவாங்க, அப்படிலாம் தூக்கூடாது. நம்ம ஸ்லோவா தான், வெயிட்டே முக்கியம் இல்லை. ஓகேவா? ஸ்க்யூஸ் பண்ணி ஸ்லோவா ஸ்ட்ரெச் பண்ணாலே போதும். ஹீரோஸ்க்குலாம் ட்ரெயின் கொடுக்குறது யாரா இருக்கலாம் ட்ரெயின்? அதர்வாக்கு பண்ணிருக்க ஒரு 4 படம். ஆர்யா சாருக்கு ஒரு 4-5 படம் கடமன் பண்ணேன். இது இப்போ லாஸ்டா இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, மிஸ்டர் எக்ஸ்னு. அதுக்கும் லாஸ்டா பண்ணேன். ஓகே ஓகே. சோ நீங்க தான் பண்ணிருக்கீங்க? ஆமா. ஃபீனிக்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆனந்த். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நாளாக ஒரு எய்ம், அந்த எய்மை இன்னைக்கு பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். என்னன்னா அப்படியே பாடி பில்டர் ஆகி அப்படியே வேற லெவலாக வந்து ஆகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ எல்லா ஜிம்லையும் போய் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுற முடியாது, ஏன்னா ஒரு சில ஜிம்லலாம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த பாடி பில்டிங்ல ஓரளவு கைத்தேர்ந்த ஒருத்தர்கிட்ட போய் தான் ப்ரோ இந்த மாதிரி பாடி பில்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம இங்கே இருக்கோம். இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாங்கல்ல இருக்க டிஹெச் ரோட்ல தான் இருக்குது. ஸோ இங்க யார்கிட்ட நம்ம பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் சதீஷ். அவரை மிஸ்டர் சதீஷ்ன்னு சொல்றதா, இல்ல மிஸ்டர் தமிழ்நாடுன்னு சொல்றதா, இல்ல மிஸ்டர் சவுத் இந்தியன் சொல்றதா, ஏகப்பட்ட அவார்டு அவர் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால அவரை ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அவர்கிட்ட தான் நான் பாடி பில்டர் ஆகணும் அப்படின்ற ஒரே எய்மோட தான் வந்திருக்கேன். எனக்கு பெருசா ஒன்றும் ஆசை இல்லைங்க. இந்த என்னமோ சொல்லுவாங்க அந்த மிஸ்டர் வேர்ல்டு, அந்த அவார்டு வாங்கினா போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு அவர்கிட்ட போயிட்டு ஒரு பிகினரா வந்து எப்படி பாடி பில்டர் ஆகுது அந்த எல்லா டவுட்ஸையும் வந்து நம்ம கேட்க போறோம். ஸோ வந்தாச்சு அவரோட ஜிம் தான். ஸோ ஒன்றும் இல்லை, அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா திருத்தங்கல் நாடார் வித்யாலயா ஸ்கூல் இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இவரோட ஜிம் இருக்கு. ஸோ மறக்காம இங்க வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியே மிஸ்டர் வேர்ல்ட் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போயிட்டு என்னோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம் வாங்க. ஆக்சுவலா உங்களை பத்தி இன்ட்ரோ கொடுக்கும் போது எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்துருச்சு. மிஸ்டர் சதீஷ்ன்னு சொல்றதா, மிஸ்டர் தமிழ்நாடுன்னு சொல்றதா, இல்ல மிஸ்டர் என்னென்னலாம் சொல்றதுன்னு. அதனால நான் மக்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா எனக்கு தெரியல, அவர்கிட்டயே கேட்கலாம், ஏன்னா அவ்வளவு அவார்டு வாங்கி வச்சிருக்காரு, அதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் 2007 ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் 2007 மிஸ்டர் சென்னை வின் பண்ணேன். மிஸ்டர் 2007? ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அப்படியே ஜூனியர் இந்தியாவும் பண்ணேன் 2009. அதுக்கப்புறம் 2011 பிரேக் விட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் 2017 ஆரம்பிச்சேன். ஸ்டீல்மேன் பண்ணேன். அதில் ஓவரால் ரன்னர் பண்ணேன். அதுக்கப்புறம் கண்டினியூவா ஸ்டேட் மட்டும் நிறைய கண்டினியூவா சாம்பியன் பண்ணேன் கண்டினியூவா. ஆமா. அதே 2018 சவுத் இந்தியா சாம்பியன் பண்ணேன். அதுக்கப்புறம் மிஸ்டர் இந்தியா ஃபெடரேஷன் கப்ல சில்வர் மெடல் வின் பண்ணேன். லாஸ்டா ரிலீஸ் பண்ணும்போது மிஸ்டர் சென்னை ஓவரால் பண்ணி அதுக்கப்புறம் கேப் விட்டேன். அதுக்கப்புறம் லாக்டவுன் ஆயிடுச்சு. ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம நடுவில் வந்து பேசுறதுனால இது ஆகுது. பட் இவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கீங்க, ஆல் தி வெரி பெஸ்ட். கொஞ்சம் லைட்டா அதெல்லாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதான் லாஸ்ட் இயர் ஜூன்ல வந்து மிஸ்டர் சவுத் ஏஷியா மால்தீவ்ஸ்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன். சவுத் ஏஷியாவே? ஆமா. சூப்பர் பிரதர். ஸோ இவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவார்டு எது இதுல? எனக்கு ரொம்ப பிடிச்ச அவார்டுனா கனக் கிளாசிக் ஒன்று பண்ண ஓவரால் சாம்பியன்.
ஏன்னா அது இங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுன்னு வின் பண்ணது. அதுல வந்து கொஞ்சம் ஃபேமஸான பாடி பில்டர் 2 பேரும், கார்த்திக் முனுசாமி, அவங்களெல்லாம் வின் பண்ணேன். அது கொஞ்சம் ரொம்ப பிடிச்சது. அதாவது நான் வந்து ரொம்ப சர்ச் பண்ணேன். நான் வந்து ஒரு பாடி பில்டர் ஆகலான்னு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப சர்ச் பண்ணி யாரை வந்து எனக்கு மாஸ்டரா தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். எனக்கு பெருசா ஆசை இல்லை ப்ரோ. ஜஸ்ட் இந்த என்னமோ சொல்லுவாங்க மிஸ்டர் வேர்ல்டு, அதை மட்டும் வாங்கினா அது நானே இன்னும் வாங்கல. இந்த வருஷம் வாங்கினோம். கண்டிப்பா அப்படியே உங்க கூட நானும் அப்படியே மிஸ்டர் வேர்ல்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பொறுமையா இருக்கணும். அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் முதல் உடம்பு ஏத்தனா பொறுமை வேணும். சொன்னாரு 2 மாசம் 3 மாசம் ஷார்ட் கட்டே இருக்கக்கூடாது. அப்ப 2 மாசத்துல ஆக முடியாதா? குறைஞ்சது ஒரு உடம்பு நல்லா மாறணும்னா 2 இயர்ஸ் நல்லா பண்ணாதான், அப்பதான் ஹெல்த்தியா பண்ண முடியும். கண்டிப்பா. அதுதான், அதாவது அதுல அந்த பிகினர்ஸ்க்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குல்ல, சோ அத ஃபுல்லா இன்னைக்கு கிளியர் பண்றதுதான். கண்டிப்பா பண்ணிடலாம். ஆரம்பிச்சிடலாங்களா? ஷூர், ஆரம்பிச்சிடலாம். ப்ரோமா ஸ்டார்ட்டா? சூப்பர். ஸ்லோவா. ஓகே, ஒரு நிமிஷம். என்னாச்சு? இல்ல பசிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ எப்படின்னா, இப்போ இந்த ஒர்க் அவுட் எல்லாம் நீங்க வந்துருங்க, இப்படி வந்துருங்க. இதுல ஒர்க் அவுட் எல்லாம் பண்றோம் இல்லையா, இப்போ ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சாப்பிடுற விஷயத்தை பத்தி அது கேட்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி கண்டிப்பா சாப்பிடணும். பிராக்டிஸ்க்கு முன்னாடி என்னன்னா புரோட்டீன், அப்புறம் குட் கார்ப், இது 2மே கண்டிப்பா அவசியம். குட் கார்ப்ல வந்து ஓட்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்வீட் பொட்டேட்டோ, ரைஸ். புரோட்டீன்ல எக் ஒயிட் மாதிரி ஒரு பெஸ்ட் எதுவுமே இல்லை. நீங்க வரும்போது வந்து ஒரு 250 கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஒரு 5 எக் ஒயிட். முடிச்சோடனே உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து வே ப்ரோட்டீன் தான், வே ப்ரோட்டீன் குடிச்சாலும் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இதே மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபுட் இல்லைன்னா ஒயிட் ரைஸ், சிக்கன், அதுவும் பெஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லயே. ஆமா, ப்ரீ மீலும் போஸ்ட் மீலும் கண்டிப்பா வேணும். கண்டிப்பா வேணும். அது ஏன் அது கண்டிப்பா வேணும்னு சொல்றீங்க? அப்பதான் மசில் நல்லா டெவலப் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு எப்படி மசில் டெவலப் ஆகும்? அதனால. ஆமா, நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, பிராக்டிஸ் பண்ணி முடிச்ச உடனே உங்க செல்ஸ்ல டேமேஜ் ஆயிடும். அது எப்படி ரெக்கவரி ஆகும்? டேமேஜ் ஆயிடுமா? ஆமா, அதுக்கு உணவு கொடுக்கணும்ல, நம்ம கொடுத்தாதான் டெவலப் ஆகும். அதுக்காக. சோ அதே மாதிரி இந்த புரோட்டீன் சொன்னீங்க இல்லையா, சோ இப்போ நான் பிகினரா இப்போ நான் ஜாயின் பண்ணிருக்கேன். சோ நான் இப்பவே அந்த பவுடர் அந்த புரோட்டீன்லாம் எடுக்கலாம்? கண்டிப்பா எடுக்கலாம். புரோட்டீன் வந்து ஜிம்முக்கு போனாலும் போகலனாலும் கண்டிப்பா சாப்பிடலாம். கண்டிப்பா சாப்பிடலாம். ஆமா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்டிப்பா புரோட்டீன் தேவை. உங்க பாடி வெயிட் 1 kgக்கு வந்து கம்பல்சரி குறைஞ்சது 1 கிராம் புரோட்டீன் வேணும், எடுக்கணும். நீங்க ஒரு 75 kgனா ஒரு 75 கிராம் புரோட்டீன் எடுக்கணும். நான் 80 kg, அப்ப 80 கிராம் போய் கணக்கு பண்ணி எடுத்துறேன். சோ அந்த மாதிரி ஒரு அளவுக்கு ஒரு இது இருக்கு. ஆமா, கண்டிப்பா. சோ அதுவும் வந்து என்ன சொல்றது, நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்க கிட்டயோ இல்ல உங்க மாதிரி இவர்கிட்டயோ வந்து கேட்டுதான் பண்ணணும். அதிகமா சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. எக்ஸஸா சாப்பிடுறது வேஸ்டேஜ் தான் போகும். இல்ல அதனால சைடு எஃபெக்ட் ஏதாவது ஆகுமா? நிறைய சாப்பிடுறதால எந்த சைடு எஃபெக்ட் ஆகாது. நல்லா பிராக்டிஸ் பண்ணா நல்லா சாப்பிடலாம். கண்டிப்பா. சாப்பிடறதுனால சைடு எஃபெக்ட் ஆகாது நீங்க? ஆமா. எனக்கு ஒரு சைடு எஃபெக்ட் சொல்லுங்க. என்னன்னா, இப்ப பாத்தீங்களா, இவன் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். இதுக்காக ஒரு கிளாஸ் சொல்றேன் ஸ்பெஷலா. அதுதான் ரொம்ப ஈஸியா குறைக்கிறதுக்கு முக்கியமான கிளாஸ். அப்படியா? சரி, அப்ப நம்ம முக்கியமா போயிட்டு அதை குறைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. பிரதர், நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க பொறுமை ரொம்ப முக்கியம். சோ நான் வந்து மிஸ்டர் வேர்ல்ட் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கேன். சோ என்ன மாதிரி பிகினர்ஸ், அதாவது வரவங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் அதான் சொன்னேன்ல, 2006ல ஆரம்பிச்சு இப்பதான் போன வருஷம் தான் நானே மிஸ்டர் சவுத் ஏஷியா வின் பண்ணேன். அப்ப எவ்வளவு வருஷம் ஆகுது? இதுவே வந்து 80-90 இயர்ஸ். அப்ப அது மாதிரி ஆனாதான் உங்களாலே வர முடியும். ஆனா அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் எதுவுமே தெரியாது, வெறும் சாப்பிடுறது, பிராக்டிஸ் பண்றது. இப்ப வந்து கொஞ்சம் டெக்னாலஜி எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸா வந்துச்சு, நிறைய சொல்லி தரத்துக்கும் வந்திருக்காங்க. அதனால நான் இவ்வளவு நாள் எடுத்ததை நீங்க ஒரு ப்ராப்பரா பண்ணா ஒரு 4 years 5 yearsல நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். 5 வருஷம். இப்ப இருக்க யங்ஸ்டர் என்ன சொல்ல, ஒரு 18 வயசு அப்படி ஸ்டார்ட் பண்ணா இப்ப நல்ல அசோசியேட் தாபாலாம் இருக்கு. அதுல போய் பிராக்டிஸ் அழகா பண்ணாங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு ஸ்டேட், ஒரு நேஷனல்ல பண்ணா ஜாப் நிறைய சான்சஸ் இருக்கு. அது மாதிரிலாம் வந்துருக்கு. அதனால வந்து ஆனா பொறுமை வேணும். இவங்க வந்தோடனே இப்ப நிறைய பேர் பாக்குறேன் ஜிம்ல வந்தோடனே, இப்ப நான் இவ்வளவு வெயிட் போறேன்னா இவ்வளவு நாள் ட்ரெயின் எத்தனை நாள் தான் பண்றேன். இவங்க எடுத்தோன்னே வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது. அதனாலதான் நான் வரும்போது எடுத்துட்டு வந்துட்டேன். இது போதும் நமக்கு, எதுக்கு அவ்வளவு பெருசு எடுத்துட்டு வரணும்? எப்படி? கண்டிப்பா. அதுதான் பிரதர், இப்ப நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் எல்லாமே. பட் அந்த பிகினர்ஸ் பண்ற தப்புன்னு ஒரு சிலது இருக்கும் இல்லையா? இப்ப நாங்க வந்து ஒரு ஆர்வத்துல வரோம், எப்படியாவது ஆயிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல வரோம். அந்த ஆர்வத்துல நிறைய தப்புலாம் பண்ணுவோம். அந்த மாதிரி தப்புலாம் நீங்க என்னென்ன பாக்குறீங்க? ஏற்கனவே தெரியாம வெயிட் போடுறது. ஃபர்ஸ்ட் வந்து உங்க பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் அவசியம்.
இதை நீங்க எப்போ நல்லா பண்றீங்களோ அதுக்கப்புறம் தான் பிராக்டிஸ்க்கு வரணும். இவங்க அழகா எத்தனை இப்ப ஹைட்ராலிக்ஸ் வந்துச்சு, ஹைட்ராலிக்ஸ்ல பண்ணுவாங்க. ஆனா என்னதான் ஹைட்ராலிக் பண்ணாலும் அதுக்கப்புறம் மேனுவல்ல ஒரு பார்பல்ல வந்து 10 கிலோ கூட ஸ்டேடியா தூக்க மாட்டாங்க. ஒரு சைடு இப்படி இறங்கும், ஒரு சைடு இப்படி இறங்கும். நிறைய பேரை பார்த்துருக்கு. அதுக்குதான் முதல் புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் எல்லாம் பண்ண உங்க பாடி வெயிட்டை நீங்களே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கையில ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸ்ட்ரென்த் கிடைச்சாதான் ப்ராப்பரா உங்களால வந்து வெயிட் தூக்கவே முடியும். அது முதல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெயிட் ட்ரைனிங்ல வரணும். ஸோ எடுத்த உடனே வெயிட் போடக்கூடாது. முதல்ல நீங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். பட் அதே மாதிரி இன்னொரு தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 கிலோக்கே பின்னாடி ஹெல்ப் வச்சுப்பாங்க. இவர் 2 ரெப் தான் போடுவாரு, மீதி 8 ரெப்ஸ் அவர் போடுவாரு. அப்படி பண்றதுனால உடம்புலாம் ஏறாது. நீ வெயிட் போடலன்னா கூட பரவாயில்ல, கம்மியா போட்டாலும் நீங்க ப்ராப்பரா உங்க கண்ட்ரோல்ல இறக்கி பண்ணணும். இப்ப நிறைய பேர் ஒரு நாள் தான் வருவாரு, அடுத்த 3 நாள் வரமாட்டாரு. ஆமா, நிறைய பேர் நானே வந்து கேட்டா பாடி பெயின் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிராக்டிஸ்க்கு முன்னாடி வார்ம் அப் டெவலப் பண்றோமோ, பிராக்டிஸ்க்கு அப்புறம் வந்து வார்ம் டவுன் நல்லா பண்ணணும். அப்பதான் வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகும், பெயின் இருக்காது. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைப்பாங்க, இனி நல்லா பிராக்டிஸ் பண்ணி மறுநாள் பெயின் இருந்தாதான் நல்லா பண்ணணும் சொல்லுவாங்க. அது காரணம் அப்பெல்லாம் செட், அதாவது வலிச்சாதான் அந்த மசில் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. அது காரணம் அதுதான். நல்லா வார்ம் டவுன் பண்ணா அந்த பெயின்லாம் இருக்காது, நீங்க மறுநாள் ஜிம்முக்கு வரலாம். பிரதர், இப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்க புல் அப்ஸ் புஷ் அப்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணி அவங்க, அது வந்து பாத்தீங்கன்னா சில பிகினர்ஸ்க்கு வந்து இல்ல, எனக்கே சொல்றேனே, அது ஓப்பனிங்லயே சரியா வர மாட்டேது. அந்த புல் அப் பண்றதா இருக்கட்டும், புஷ் அப் பண்றதா, அதுதான் நீங்க ட்ரெயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. நீங்க எத்தனை வெயிட் போட்டுடலாம், வெயிட் யாருனாச்சும் வச்சு போட்டுடலாம். ஆனா நீங்க ஒரு 2 மாசம் வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்டு கூட திருப்பி அதை வந்து பண்ண முடியாது. ஆனா நீங்க அதை பண்ணீங்கன்னா வெயிட் ட்ரைனிங் ஈஸியா பண்ணலாம். அதுதான் கேட்கறேன், இந்த புல் அப் புஷ் அப் ஈஸியா பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? உங்களை நீங்களே ஈஸியா தூக்கணும்னா அப்புறம் என்ன இருக்கு? இது என்ன பார்த்திபன் காமெடி மாதிரி உங்களை நீங்களே தூக்க முடியல எப்படி? அதுதான், அப்பதான் நீங்க அடுத்தது வெயிட் ட்ரைனிங் பண்ண முடியும். இப்போ 50 கிலோ தூக்கணும்னு ஆசை இருக்குன்னா முதல்ல உங்க வெயிட்டை நீங்க தூக்கணும்ல. கண்டிப்பா. அதுக்கு ஈஸியான வேலாம் இல்ல, இதுதான் ஒரே ப்ராப்பர் வே தான். ஈஸியான இதுவே இல்ல. டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட், டே பை டே. ஆமா. சரி பிரதர், இப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்க பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி, அதாவது புஷ் அப்ஸ் புல் அப்ஸ் அந்த மாதிரி வெயிட் போடாம, சோ வார்ம் அப் ரொம்ப முக்கியம். அது எந்த அளவு முக்கியம் வார்ம் அப்? ஏன்னா நம்ம இப்ப சும்மா தூங்கி சொன்னிச்சு எல்லாமே மசில் வந்து கூடல இருக்கும். நீங்க எடுத்தோன்னே சடனா வெயிட் தூக்கும் போது இன்ஜுரி தான் வரும். அவங்களே தயார் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நீங்க எல்லா மசிலையும் வந்து வார்ம் அப் பண்ணீங்கன்னாதான் அந்த என்ன ஒரு மாதிரி ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ண இன்ஜுரிஸ் ஆகாது. நீங்க எடுத்தோடனே எல்லாமே டைட்னஸ்ல இருக்கும், எடுத்தோடனே பண்ணா இன்ஜுரி தான் பிடிக்கும். அதனாலதான் சொல்றேன் வார்ம் நல்லா பண்ணிட்டு பண்ணணும். சோ வார்ம் அதே மாதிரி பிராக்டிஸ் முடிச்சுட்டு வார்ம் டவுன் நல்லா பண்ணணும். அதுதான் இன்னும் நல்லது. ஓகே. ஆமா, பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம். ஆமா, முடிச்சதுக்கு அப்புறம் பண்றது எதுக்கு? அப்பதான் பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும். இப்ப வெயிட்ஸ் எல்லாம் நிறைய ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம், மசில் எல்லாம் அப்படியே டைட்னஸ்லயே இருக்கும். நீங்க அப்படியே விட்டு மறுநாள் பண்ணும்போது அந்த டைட்னஸ்லயே பண்ணும்போது இன்ஜுரி தான். நீ வார்ம் டவுன் பண்ணினா அந்த பெயின் இருக்காது, எல்லாமே ரிலாக்ஸேஷன் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு இல்ல 2 நாள் 3 நாள் வந்துட்டு ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு திடீர்னு காணாம போயிடுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றீங்க? நிறைய பேர் அப்படி பண்ண மாட்டாங்க, சில பேர் தான் அப்படி. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்னு எடுப்பாங்க, அப்ப ஜிம் அப்படியே நிரம்பி வழியும். அவங்க எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றது, ஜிம் சைடே சேர்க்கக்கூடாது. அவங்களாம் வேற கேட்டகரி. அவங்களாம் வந்து மாசத்துக்கு 5 நாள் வரவங்க, அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க கேட்கறது வந்து நம்மள மாதிரி நல்ல பாடி பில்டர்ஸ் விடுங்க, ஒருத்தர் நல்லா டெவலப் ஆகி ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நான் சொல்றேன். ஹெல்த்தியா இருக்கனால அப்படி இருக்க மாட்டாங்க. என்னதான் ஒர்க் பண்ணிட்டோம், என்னதான் எங்க நாள் சுத்திட்டோம், வாரத்துல 5 நாள் பிராக்டிஸ் பண்றவங்க ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க சொல்ற கேட்டகரிலாம் 100ல வந்து இப்ப ஆனா ஒரு 70% அப்படி ஆயிட்டாங்க. ஆமா, கரெக்டா மாச தொடக்கத்துல 5 நாள் வரும், அதோட வருஷ கடைசியில 5 நாள். என்னைய சொல்ற மாதிரியே இருக்கு. சொல்லுங்க. அவங்கள வந்து இதுல சேர்க்க வேண்டாம். சரி பிரதர், நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ஹீரோஸ்க்குலாம் ட்ரைன் கொடுக்குறீங்க, யாருக்கெல்லாம் ட்ரைன்? அதர்வாக்கு பண்ணிருக்க ஒரு 4 படம், ஆர்யா சாருக்கு ஒரு 4-5 படம் பண்ணிருக்கேன், கடமன் பண்ணேன். இது இப்ப லாஸ்டா இப்ப ஒரு படம் ரிலீஸ் ஆகுது மிஸ்டர் எக்ஸ்னு, அதுக்கும் லாஸ்டா பண்ணேன். நீங்க தான் பண்ணிருக்கீங்க. ஆமா. அடுத்து அப்படியே சொல்லுங்க. அதுக்கு வந்து என் பிரதர் ஜெயக்குமார் தான் சான்சஸ் ஃபுல்லா அவரு தான் நம்மள வாங்கி கொடுத்தது. அதர்வா ஆர்யா, ஆமா 2 பேரும். அத டபுள் ஏ இருந்தது, இன்னில இருந்து நீங்க ட்ரிபிள் ஏ ப்ரோமோட் ஆவறீங்க. இல்லங்க ஆனந்த் என் பேரு, அப்படி சொல்றீங்க. அதர்வா ஆர்யா ஆனந்த் அப்படி ட்ரிபிள் ஏக்கு ப்ரோமோட் பண்றீங்க. அப்புறம் ரெகுலரா வந்துடணும் நீங்க. கண்டிப்பா வரேன். பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாங்களா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு என்ன பிராக்டிஸ்? நான் பாடி பில்டர் தான் போறேன். ஓகே.
ஃபர்ஸ்ட் வந்து உங்க பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் அவசியம். இதை நீங்க எப்போ நல்லா பண்றீங்களோ அதுக்கப்புறம் தான் பிராக்டிஸ்க்கு வரணும். இவங்க அழகா எத்தனை இப்ப ஹைட்ராலிக்ஸ் வந்துச்சு, ஹைட்ராலிக்ஸ்ல பண்ணுவாங்க. ஆனா என்னதான் ஹைட்ராலிக் பண்ணாலும் அதுக்கப்புறம் மேனுவல்ல ஒரு பார்பல்ல வந்து 10 கிலோ கூட ஸ்டேஜா தூக்க மாட்டாங்க. ஒரு சைடு இப்படி இறங்கும், ஒரு சைடு இப்படி இறங்கும். நிறைய பேரை பார்த்துருக்கு. அந்த அப்ப இல்ல நான் உங்களுக்கு கேட்டுறேன், என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வெறும் ராடு தானே மிஸ்டர் வேர்ல்டுங்க, வெயிட் அதிகமா போடுங்க. நீ முதல்ல இதை தூக்குங்க, அப்புறம் வெயிட் போடுங்க. இன்னும் ஒரு மிஸ்டர் வேர்ல்டுக்கு எவ்வளவு பெரிய சோதனை. இறங்க போடுங்க. அத போட்டுட்டு தான் இருக்கேன். எங்க கார் ஓட்டுன்னு தெரியல. எத்தனை 100 150? ஏஞ்சி வெளில வரவே மாட்டீங்க. 100 150? 1000 கூட போடுவீங்க. 1000 தானே, அசால்ட்டா போடலாம் முடியா. மலையை தூக்கின்னு இருக்கா நீதான் புதுசு புதுசா எனக்கு சொல்லி தர. என்ன சொல்றீங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்படிலாம் பண்ணா இது ஷோல்டர் இன்ஜுரி ஆயிடும். ஐயோ, இந்த ரியல் டெட் இன்ஜுரி ஆயிடும். எல்லாம் என்ன சொல்றீங்க? எடு தம்பல் எடு ஃபர்ஸ்ட். என் கையில பெருசா இருக்கு, அவர் கையில கோழி குண்டு மாதிரி இருக்கு. இப்படி இப்படி இப்படிலாம் ஆடக்கூடாது. இருக்கா ஓகேவா? நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் ஸ்லோவா. அதே மாதிரி இப்படி எல்லாம் ஆடுவாங்க, அப்படிலாம் தூக்கூடாது. நம்ம ஸ்லோவா தான், வெயிட்டே முக்கியம் இல்லை. அதுவே ஓகேவா? ஸ்க்யூஸ் பண்ணி ஸ்லோவா ஸ்ட்ரெச் பண்ணாலே போதும். ஹீரோஸ்க்குலாம் ட்ரெயின் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் ட்ரெயின்? அதர்வாக்கு பண்ணிருக்க ஒரு 4 படம். ஆர்யா சாருக்கு ஒரு 4-5 படம் கடமன் பண்ணேன். இது இப்போ லாஸ்டா இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, மிஸ்டர் எக்ஸ்னு. அதுக்கும் லாஸ்டா பண்ணேன். ஓகே ஓகே. நீங்க தான் பண்ணிருக்கீங்க? ஆமா.